அதிகரித்து வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்னை நிறைய கேள்வி கேட்ப, அண்ணன் ஒரு கேள்வி கேட்டால் இருங்கன்ற. சரி சொல்லு, சரி சொல்லு சொல்லு. இல்லை, தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரலை. 2 தடவை போட்டேன், அது தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சி கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்கறது இல்லை. நம்ம தலைவர், எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான்னு. நம்மளால துப்பாக்கி லத்தியில் வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான். அதை நியாயமாக பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்கள் எதுக்கு குண்டாஸ் போடணும்னே உங்களுக்கு தெரியல. பீம்ஸ் போடுற மேலே குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில் ஒரு கருத்து சொல்கிற மேலே குண்டாஸ் போடுறீங்க, கொலை செய்கிறவனை சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், யார் சொல்லி கொன்னேன், நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன, இந்த விசாரணையே வெளியில் வரலையே. அவன் யாரையும் நீங்கள் கைது செய்யலை. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கி கொண்டு உள்ளே வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரித்தோம், இதுக்காக பண்ணோன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேறு, சரணடைஞ்சிருக்கிற ஆள்கள் வேறு. அப்போ எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்கிறாங்க. அது யாருங்கிறது தானே கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடிச்சலாம், அதெல்லாம் தப்பு. நீங்கள் பார்த்தீங்க, இங்கே ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 நாள் அவனை விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அவனையெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சிறைக்குள்ளே ஓட வரான். யார் காசுலன்னா, எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ளே. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை. மறைந்தவர் தானே ஹிட்லரு. நீங்கள் அவனை கொடுங்கோலன்றீங்க. மறைந்தவர் தானே. அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமையெல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் செய்த குற்றம் சரித்திரத்தில் இவன் துரோகின்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? எங்கள் பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்கை வெண்ணியனை துரோகின்னு இப்படி சொல்கிறீங்க. இறந்துட்டார், புனிதர்னு சொல்லிடுவோம். எங்கள் பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லாங்கிற சமயக்காரன் இருக்கான், தீரன் சின்னமலை காட்டி கொடுத்தாங்க. அவர் இங்கே சாப்பிடுவார். அப்போ பங்கர், அப்போயே பதுங்குழியில் காட்டி கொடுத்தா அவனை. இப்போ அவன் செத்துட்டான். ஐயோ ரொம்ப நல்லவன்னு வரலாற்றில் பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலமுறை அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டின எடுப்பது எப்படி நீங்கள் ஏற்பீங்க? இப்போ இயேசுவை காட்டி கொடுத்தாரு யூதாஸுங்கிறீங்க. இயேசுவும் இறந்துட்டார், யூதாஸும் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோ. யூதாஸ் நல்லவர் தான் அப்படி சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் ஏன் இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுகிறீங்க? ஏன் பேசுகிறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்கள்? எங்கள் அண்ணன் காசி ஆனந்த கவிதை தான், செத்தாலும் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாரும் மலத்தில் நிறைய புழுக்கள் தான் எழுதினார். அந்த அந்த படுகொலை எப்போ அதை தான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டியது இருக்குது. அவங்க என்கிட்ட 3 தடவை ஆதரவு கேட்டாங்க, வேலை செஞ்சேன். ஆதரவு அவங்க நின்றுருந்தால் கேட்க போகிறதில்ல, நிற்கலை. அதனால் உங்கள் வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியாக வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டேன், அவ்வளோதான். திருமங்கல ஃபார்முலா அதே ஃபார்முலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான். ஈரோடு பட்டியில் அடைக்கிறது,
தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறீங்க. அதே தான். அது எங்கள் ஐயாவுக்கு வந்து இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் ஐயாவை பெரிதாக மதிக்கிறேன், ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும்போது எங்கள் ஐயாவுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். தெரியுதில்ல, அந்த கருத்து சரியே தவிர இதை நீங்கள் அப்போ கேட்டிருக்கணும். எங்கள் ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கார். மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்குறோம், குடிவாரியாக எண்ணுங்கிறோம். குடிவாரியாக எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. இப்போ பாருங்கள், நேரெதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர்மாறு அவங்க நான் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்றைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்போ அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால் அந்த வலிமையை அவனுக்கு சேர்க்கணும். அப்போ அந்த கொள்கைக்கு இங்கே நீங்கள் திருப்பி அவர் தலைமையில் ஒரு அவன் அந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேரெதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால் அது துரோகம் தானே தம்பி, அது தவறு தானே. பெரும்பான்மை சாதின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குது தம்பி. மாநில எல்லை பிரிப்பு, நீங்கள் மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய நிலங்கள், இனங்கள் நிலங்கள் நீங்கள் பிரிச்சிங்க. அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகனை ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்போ கர்நாடகாவிலாம் 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில் கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் 20 விழுக்காடை தொடர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல, அந்த கோட்பாட்டில் எங்கள் ஐயாவோட கருத்தில் நான் உடன்படுறேன். இல்லை ரீசெண்ட்டுன்னு சொல்லாதீங்க. நீண்ட காலமாக எங்கள் ஐயா நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. சங்க இலக்கியிலிருந்து இது கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்கா. அப்படி அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படின்னு ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு மது இருக்குது தங்கச்சி. ரஷ்யானா வோட்கா இருக்குது, மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால் நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது, மதுபானம். அது பனம்பால், தென்னம்பால், இந்த ஈச்சம்பால், இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவை வச்சுட்டு போகலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. வரும்போது வேளாண்குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனை தென்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு, செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. அதனால் அது இந்த சீமச்சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல்லு கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டும் இல்லை, அதான் அவங்க செய்வாங்க. அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கே என்னை சேர்க்காது. இதில் நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கிட்டு இவங்க வர போகிறாங்களா? நீங்கள் போராடுங்கன்னு சொல்லுங்கள், நான் போராடுறேன். அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கொடுத்து யார் நான் சரி. மூன்றாவது அணி இருக்கிறது முக்கியத்துவம் தரும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு எதிராக. இப்போ நீங்க மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய தேர்தல்ல நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி ஏற்படுத்துவீங்களா? நீ விரும்புற, அதுக்காக செய்யறேன். போலாமா? ஏய், இதெல்லாம் சேட்டை தானே. மறுபடியும் நீங்க பாடலாமான்னு கேட்பான்.